ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கார் ஓட்டுறதுல சில வருஷம் அனுபவம் இருக்கு. பட் அதை விட அதிகமா எனக்கு காரோட ஒரு விஷயத்துல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்றத இன்னைக்கு தெளிவுபடுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த காரை விட்டு வெளியே வந்தாதான் அதுக்கான அந்த கேள்வி என்னன்றது உங்களுக்கு புரியும். எஸ், நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம அப்படியே வெளியே போயிடலாம். ஏன்னா மெயின் மேட்ரே வெளியே தான் இருக்கு. ஓகே, நான் இப்போ ஒரு 10 செகண்ட் இந்த ஒரு ஏரியாவை காட்டுறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. ஏன்னா என்னோட கேள்வியும் அந்த கலரை பற்றினது தான். இது நம்ம எடுத்துகிட்டு வந்த வெஹிக்கிள். லாக் பண்ணிடுறேன். கார்ஸ் இருக்குல்ல, ஒரு 10 கார் இருக்குன்னா அதில் மேக்ஸிமம் சில்வர் கலர் அண்ட் ஒயிட் கலர், லைட் கலராக இருக்கக்கூடிய கார் தான் மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் விரும்புகிறதா நான் நம்புகிறேன். அது எதனால் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு முக்கியமான கேள்வி. இந்த இடத்த பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா வெரைட்டியாக கார் ஒரே இடத்துல பார்க்குறதுன்றது அது ஒரு கார் பிரியர்களுக்கு தான் அது தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி லைட் கலர் கார்ஸ் அதிகமாக விரும்புகிறாங்க. எனக்கு கேரளா சைட்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக பிளாக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே அது யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் தெரியும். ஏன்னா எங்கள் மாமாவை கேட்கும்போது அவர் இது சில்வர் கலருங்க தான். எங்கள் மாமா அதே மாதிரி ஒரு அமேஸில் சில்வர் கலர் தான் வச்சுருக்காரு, லேட்டஸ்ட் மாடல். அப்புறம் எங்கள் அப்பா தவிர வச்சுருக்காரு, சில்வர் கலர் தான் 2 பேரும். அது எங்கள் மாமா கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த கலர் ஒரு ரிச் லுக்காக கொடுக்கும் அப்படின்றாரு. அதுவே எங்கள் அப்பா கிட்ட கேட்டார்னா அவரோட ஃபேவரட் கலர்னு பார்த்தீங்கன்னா சில்வர் தான். எப்பயுமே எந்த கார் எடுத்தாலுமே சில்வர் தான் எடுப்பார். சில்வரில் அழுக்குப்பட்டா தெரியாது அப்படிம்பாரு. பட் இதுவே மற்ற கலர் காரில் அழுக்குப்பட்டா தெரியும் அப்படிம்பாரு. அது என்ன லாஜிக்ன்றது எனக்கு புரியல. அவரை கொண்டு போய் லம்போகினி ஷோரூம்லேயே விட்டாலும் அவர் சில்வர் கலர் காரை தான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்குவார். அப்படியாப்பட்ட ஒரு ஆள். எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளாக மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. சரி, வீடியோ மூலிமா யாருக்காவது நமக்கு தெரியாத சில விஷயம் நிறைய பேருக்கு தெரியும், அதை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு தான். லக்ஸஸா இந்த கார் பேரு? அதான் நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கு இந்த காரு. காரோட லென்த்து அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கும் என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு லக்ஸுரியாக இருக்குது. இந்த கலரே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருப்பாங்க போல். இந்த ஃபோட்டோவை நம்ம அப்படியே தம்ப்நெயில்ல வச்சுக்கலாம். செம்மையாக இருக்குது இந்த காரு. இந்த இடத்துக்கும் இந்த காருக்கும் தனியாக தெரியுது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் இந்த காமனான ஏரியாவில் பார்க் பண்ணும்போது இந்த மாதிரி மிரர் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. அந்த கார் கரெக்டாக இருக்குது. பிகாஸ் ரிவர்ஸ் எடுக்கும்போது சில கார் ஏதாவது டேமேஜ் பண்ணாலும் மிரர் மடக்கி இருக்கும்போது கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வேண்டி தான். என்ன லென்த்தாக இருக்குது, அதான் உள்ளேலாம் காட்டக்கூடாது, அது அவங்களோட ப்ரைவசி. முன்னாடி அந்த ஃப்ரண்ட் கில்லே பயங்கரமாக இருக்குது. சீரியஸ்லி செம்ம இம்ப்ரெசிவ். இங்கே நிறைய BMW GT கார் தான் நிறைய இருக்குது. அப்புறம் வண்டியை நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போதும் சரி, ஒன்ஸ் வண்டியை சுற்றி செக் பண்ணிக்கோங்க. ஐயோ, இந்த கேப் போக முடியுமா? ஐயோ அப்பா, அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டென்ட் எதாவது ஆனாலுமே இந்த காமன் ஏரியா ஒரு ஃபோட்டோவும் உங்கள் வண்டி ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கோங்க. கிளைம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வேறு மைக் வேறு வச்சுட்டு வந்துட்டேன். இது எதனாலன்னா, அந்த லக்ஸஸ் கார் காமிச்சேன்ல, இந்த வண்டி ஆன் ஆகிடுச்சு. ஆனான சத்தமே துளி கூட கேட்கல. என் பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வண்டியோட சத்தமும் கேட்குது, எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த வண்டியோட சத்தமும் கேட்குது. இதோட வண்டி சத்தம் துளி கூட கேட்கல. இந்த கார் டிரைவர் இப்போ தான் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. பயங்கரமாக இருக்குது அந்த காரு, வேற மாதிரி லக்ஸஸ். இது இதே மாதிரி ஒரு 4 ஏரியா இருக்குது கார் பார்க்கிங். ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு 100-150 கார் நிறுத்தலாம் போல். அப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்றதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கார் போதுங்க, மூவாரத்தை பார்த்தாலே இடையில ஒரு கப்பல் மாதிரி இருக்குது. வா, கோயம்புத்தூரா இல்லை பெங்களூரான்னு தெரியல, இப்படி இருக்குது. இன்றைக்கி வேறு எதையும் பெருசாக காணோம். அன்றைக்கி பென்ஸில் ஏதோ ஒரு டாப் மாடல் நின்றுக்கிட்டு இருந்தது. வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மைக்கை காருக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, பை ஃப்ரம் MJR 96.